ஹாய் ஃபாக்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்ஜே தாட்ஸ். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நான் ட்ரிப்பு வந்து வீடியோஸ் ஷூட் பண்ணி. எஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு வந்திருக்கோம். இந்த கேரளா சீரீஸில் வந்து நம்ம வந்து கொழுக்குமலை, மூணார், வாகமன் இப்படி 3 பிளேஸையும் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுக்குமலைக்கு கொஞ்சம் அவுட் சைடில் ஒரு காட்டேஜில் தங்கியிருக்கேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்தோம். ஸோ நாளைக்கு காலையில் இயர்லி மார்னிங் ஒரு 3:30 ஜீப் வந்துச்சுன்னா அதில் ஏறி நம்ம கிளம்பிட்டு கொழுக்குமலையில் போய்ட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை போட்டு உள்ளே போயிட்டு பார்க்க வேண்டியதான். கிளைமேட் இங்கேயே பயங்கரமாக இருக்குது, செம்ம கோல்டு. எலிப்ஸ்லாம் பார்த்தா தெரியும், செம்ம ட்ரை ஆகிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ காலையில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் வரும்போது ஷூட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஃபாகாகவும் இருந்தது, இருட்டில் எதுவுமே தெரியுதா. அதனால் மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கேரளா சீரீஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஸ்ரீலங்கா போய்ட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்கணும்னு நினச்சினாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. மார்னிங்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். வெல்கம் டு எம்ஜே தாட்ஸ். The next day. ஹாய் ஃபாக்ஸ், குட் மார்னிங். நான் நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ கரெக்டாக டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4:20 ஆகுது. எஸ், 4:20 ஆகுது. இப்போ ஜீப் வந்துச்சு. ஸோ ஜீப் ஏறி நம்ம கொழுக்குமலை வியூ பாயிண்ட்டை நோக்கி போகிறோம். அங்கே போயிட்டு இப்போது என்ட்ரி பாஸ் எடுத்துகிட்டு வியூஸை காட்டுறேன் பாருங்கள். போகிற வெளியில் வியூஸ் காட்டே வருங்க, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா, போகலாம். சார், டிஎல் சார், நீ பாருங்க சார். ஹாய் ஃபாக்ஸ், கொழுக்குமலை வந்தாச்சு. செம்ம க்ரௌடு தெரிதா, சரியான க்ரௌடு. சன்ரைஸ்க்காக வெயிட்டிங். ஆக்சுவலாக விடிஞ்சிருச்சு, ஆனால் சன் இன்னும் வரல. க்ரௌடு பாருங்க, செம்மையாக இருக்கல. அப்படியே இப்போதைக்கு பேக் சைடு வியூ காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு, இந்த சைடு க்ரௌடு. இவர் நம்ம சசாங்க் ப்ரோ. தெரியுதா, சரியான வியூ. அதுக்கேற்ற க்ரௌடு. அங்கே பாருங்க, இந்த வியூ அப்படி இங்கிட்டு பாருங்க. வியூவை பாருங்க கைஸ். சரியான வியூல. ஆக்சுவலாக சன் வரவே இல்லை இன்னும், ஆனால் விடிஞ்சு போட்டான். க்ரௌடை பாருங்க. புரியல, கொழுக்குமலை. ஐயோ தம்பி பார்த்துப்பா. வியூ பார்த்தாச்சு. வியூ பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் ரிட்டன் கீழே போய் ஜீப் ஏறி போனோம் 7 o'clock. முன்னாடி க்ரௌடை பாருங்களேன். நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே செத்துட்டோம். இல்லை வீடியோ சொல்லவே தேவையில்ல. கோல்டு பிளேஸுக்கு வந்து கோல்டாக வேறு ஆயிடுச்சு. செம்ம ஜில்லு. இன்னும் அடுத்த மாதம் டிசம்பரில் வந்தால் இன்னும் அவள் தான் போல்.
தெரியுதா க்ரௌடு? அப்படியே வியூ பாருங்க. செமையா இருக்குல்ல? ஐயோ நடுங்குது. சொல்லி அங்க கிளவுட பாருங்க folks. இந்த சைடு வியூ பாருங்க. ஆக்சுவலி வியூஸ் பார்த்து ரசிக்கலாம். இங்க பாருங்க சரியான வந்துட்டேன். அப்படியே கீழே பாருங்க ஐயா. ஸோ ஃபோக்ஸ் டைம் ஆயிடுச்சு. நம்ம கீழே போய் சீக்கிரமாக ஜீப்பை பிடிக்கணும். ஐயோ பாருங்க. இப்போ பேக் சைடு வியூ காட்டுறோம் பாருங்க. ஃபைனலாக கீழே இறங்கியாச்சு ஃபோக்ஸ். கீழே இறங்கியாச்சுன்ற சென்ஸ் நம்ம பார்த்த இடத்துலேருந்து பீக்லேருந்து கீழே இறங்கியாச்சு. இப்போ போயிட்டு நம்ம ஜீப் எடுத்து போனோம். இப்போ ஜீப்பை தேடணும். ஐயோ இதில் ஜீப்பை தேடுறதுக்குள்ள போதுமான ஆயிடும் இல்லையா? Hey folks, ஆக்சுவலி ஜீப் சவாரி பார்த்துருப்பீங்க. செம்ம டஃப் ரோடு ஃபுல்லாகவே. பின்னாடி வியூஸ் தெரியுதா? கிளைமேட் நல்லா இருக்கு. ரொம்ப மிஸ்டம் இல்லாமல் நான் ரொம்ப பயந்தேன். பயங்கரமாக மிஸ்டம் வந்துடும் எதுவுமே தெரியாதுன்ட்டு. இப்போ விடியவும் செம்மையாக இருக்குது. பின்னாடி ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான் தெரியுதா? செம்மையாக இருக்குல்ல? இப்போ ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு இங்கே நின்றுருந்தோம். இப்போ தான் எல்லாருமே எங்களை மாதிரி பார்த்தவங்க எல்லாருமே கீழே போயிட்டுருக்காங்க. நான் என் பாயிண்ட் பார்த்துட்டு நிப்பாட்டணும். ஆக்சுவலாக ஒரு குட்டி சஜஷன் என்னென்னா, சீக்கிரம் வந்துடுங்க. நான் சீக்கிரம் வந்து இவ்வளோ கூட்டத்து நடுவில் மாட்டிக்கிட்டேன். நீங்கள் லைட்டாக தூக்கம் வருது, தூங்கிட்டு போகலாம், கொஞ்சம் லேட்டாக போகலான்னு நினச்சிங்கன்னா அங்கே லேட் ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்சளவு சீக்கிரம் வாங்க. ஏன்னா கீழே வந்து போர்டிங் பாஸ் வாங்கணும். அதுக்கே சம்டைம்ஸ் லேட் ஆகிடும். நாங்கள் நல்ல வேலை வந்த டைமில் வந்து 5 minutes தான் ஆச்சு. அதுவே சில நேரம் அரை hour ஆகும்னு சொல்கிறாரு நமக்கு வந்த டிரைவர் அண்ணன். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக கிளம்பி வந்துடுங்க. நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணுறவங்க இன்னுமே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. பயங்கர மிஸ்டாக இருக்குமா. எங்களுக்கு இன்றைக்கி வந்து சன்னு தெரில. 4 நாளாகவே அப்படி தான் இருக்கான். 4 நாளாகவே மிஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சன் வரதில்லைன்றாங்க. சன்ரைஸ் இல்லை, ஆனால் பயங்கரமாக இருந்தது. வீடியோஸ் பார்த்துருப்பீங்க தெரியும். வெல்கம் டு MJ Thoughts. Hey guys, ஸோ ஃபைனலாக நம்ம காட்டேஜுக்கு விசிட் ஆகியாச்சு. ஜிப்லைன் போனேன், செம்மையாக இருந்தது ஜிப்லைன் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு ஐ திங்க் 2 years பிஃபோர் போனேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன் ஜிப்லைனில். நல்லா இருந்துச்சு. போன தடவை விட இந்த தடவை எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்தது. அந்த கிளிப்பை வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன், முடிஞ்சால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பர் ஹெட் வந்து 500 கீழே இருக்கிறது. மேலே இருக்கிறது வந்து 3800 சம்திங் வருது. அது வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஜிப்லைன். அது கிட்டத்தட்ட 1.23 kilometers சம்திங் அவ்வளோ. ஸோ ஆனால் க்ரௌடும் அதிகமாக இருந்தது. பத்தாவதுக்கு நமக்கு இப்போதைக்கு பட்ஜெட்டும் இல்லை. ஸோ அதனால தான் கீழே வந்தோம். கீழே நம்ம டிரைவர் அண்ணன் தான் சஜஸ்ட் பண்ணார் அதையும். ஸோ நான் டிரைவர் அண்ணனோட காண்டாக்ட் நம்பரையும் முடிஞ்சால் இந்த வீடியோவில் இங்கேயே கொடுக்குறேன். அப்படின்னா கீழே போடுறேன். நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா நல்லா சுற்றி காட்டுறா. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 17 years எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னார். வண்டி பயங்கரமாக ஓட்டினார். பள்ளம் மேடு அப்படின்ற மாதிரி தான். எதுவாக இருந்தாலும் நான் அடிச்சு தூக்கண்டா அப்படின்ற மாதிரி ஓட்டினாங்க. ஓகே, இப்போ போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து எதனா சாப்பிட போயிட்டு, அதையும் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. சாப்பிட போயிட்டு அப்புறம் இங்கேருந்து ஒரு 12 or
1க்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பி மூணாருக்கு போகிறோம். மூணாரில் ட்ரிப் போயிட்டு ஸோ மூணாருக்கு போகிறோம். உங்களை எல்லோரும் மூணாரில் சந்திக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேரளா வந்து ஒரு சின்ன சீரீஸ் தான், பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.